So welcome to the e-learning lecture. So now we are going to see this lecture for in thermal engineering 2, which is in the scheme of 5th semester mechanical engineering. First we have to thank the director of technical education for this opportunity, for these arrangements also. So everybody are we aware about steam. So what do you mean by steam? So everybody knows it is a formation of gaseous state of the water or something like that we will take. We are seeing in various places. இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். ஸ்டீம் அப்படின்னாலே நம்ம பார்த்தோம்னா குக்கிங் ப்ளஸ் நம்ம அடுப்பு எரிக்கிறோம் இல்லையா, எரிச்சு நம்ம வாட்டரை வந்து கேசியஸ் ஸ்டேட் ஆர் வேப்பரைசர் ஸ்டேட்டுக்கு போகிறத நம்ம ஸ்டீம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பை டெஃபினேஷன் வி கேன் சே ஸ்டீம்ங்கிறது விச் இஸ் ஏ கேசியஸ் ஃபார்ம் ஆஃப் ஏ பியூர் வாட்டர். சுத்தமான தண்ணி வந்து நம்ம வந்து கேசியஸ் ஸ்டேட்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா. ஸோ எதுக்கு இந்த ஸ்டீம் எதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்? ஸோ ஏர்லியர் ஸ்டேஜஸ் முன்னால் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஆரம்ப காலத்தில் வந்து இட் இஸ் யூஸ்ட் as a எக்ஸலண்ட் மீடியம் ஃபார் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். தெர்மோடைனமிக் சப்ஸ்டன்சஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுற நேரத்தில் இப்போ வந்து இது வந்து நல்ல இது வந்து சிஸ்டம் தெர்மோடைனமிக் சிஸ்டத்தில் ஸ்டீம்ங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மீடியமாக இருந்தது. ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஆர் வேரியஸ் ரிசோர்ஸஸ்க்கு யூஸ் பண்ணும். ஏன் எதனால் அப்படிங்கிறப்ப we can see some of the important properties. Because plenty of mediums are available, why we selected steam as a one of the medium. It has a large quantities of heat, so we can store quantities of more quantity of heat. So heat values இருக்கு இல்லைங்களா, quantity நம்ம for example நம்ம heat values எப்படி மெஷர் பண்ணுறோம் in terms of kilojoules, enthalpy or heat ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணுறப்ப இதில் வந்து we can store plenty of heat. நமக்கு நார்மலாகவே தெரியும் வாட்டர் வந்து 100 டிகிரி சென்டிகிரேட், ஒரு 100 டிகிரி சென்டிகிரேட்டில் பாயில் பண்ணோம்னா இட் வேப்பரைஸ்ட் ஆகும், வேப்பரைசேஷன் ஸ்டேஜுக்கு வந்து போகும். அந்த வேப்பரைஸ் ஆகிறதா நம்ம ஸ்டீம்னு சொல்கிறோம். ஸோ மோர் தென் 100 டிகிரி சென்டிகிரேட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கண்டிஷனில் அதுக்கு மேலே போச்சுன்னா எந்த லிமிட், வெர் இஸ் எ லிமிட்? ஸோ தெர் இஸ் இன்ஃபினிட்டிவ். ஸோ அப்போ எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட், ஒன்லி ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வி ஆர் கோயிங் டு யூஸ் ஃபார் தி அப்ளிகேஷன். எங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எவ்வளவு யூஸ் பண்ண போகிறோம், அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து இந்த குவான்டிட்டியை நம்ம கன்சைன் பண்ணலாம். ஏன்னா சூப்பர் சோனிக் லெவல், சோனிக் லெவலில் கூட நம்ம வி கேன் யூஸ். இப்போ நம்ம வந்து சூப்பர் ஹீட்டட் லெவல் வரைக்கும் வி கேன் யூஸ் இன் தி வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ். ஸ்டீம் ஜென்ரேஷன்ஸில் யூஸ் பண்ணுறோம், நிறைய இண்டஸ்ட்ரீஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸாஸ்ட் ஆஃப் த ஸ்டீமை கூட நம்ம ஹீட்டிங் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணலாம். சம் ஆஃப் த பிளேசஸ் இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம வி ஆர் யூசிங் த மீடியம் ஃபார் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ ஹீட் விச் இஸ் அவைலபிள் இன் சீப் அண்ட் பிளென்டி இஸ் அவைலபிள் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த ப்ராப்பர்ட்டினால வந்து நம்ம வாட்டரை வந்து ஸ்டீமாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபைனல் இயரில் இருக்கிறோம். ஸோ வி மஸ்ட் அவேர் அபவுட் தீஸ் திங்ஸ். ஸோ இதுக்கு அடுத்து வந்து இது பேசிக்கலாக நம்மளோட நீட் இருக்குது. ஸோ ஹவு த ஸ்டீம் இஸ் ஃபார்ம்டு, எப்படி நம்ம ஸ்டீமை ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நேச்சுரலாக அவைலபிளா கிடையாது. எங்கேருந்து பண்ண முடியும்? ஃப்ரம் வாட்டர் விச் இஸ் அவைலபிள். ஸோ வாட்டர்லேருந்து வி ஹவ் டு ஹீட் த வாட்டர் எந்த லெவலுக்கு? அப் டு தி சேச்சுரேஷன் கண்டிஷன், தட் இஸ் பாயிலிங் பாயிண்ட். அதுதான் நம்ம பாயிலிங் டெம்பரேச்சர் ஆர் பாயிலிங் பாயிண்ட் ஆர் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் சொல்லுவோம். ஒய் வி ஆர் சேயிங் இஸ் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர், த பாயிலிங் பாயிண்ட் ஆர் சேச்சுரேஷன் டெம்பரேச்சருங்கிறது மாறுபடும், டிபெண்ட்ஸ் அப்பான் தி ப்ரெஷர் கண்டிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கண்டிஷனில் வாட்டர் வந்து 100 டிகிரி சென்டிகிரேடில் பாயில் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருவோம். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் வச்சோம். ஸோ இப்போ இங்கே நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வி ஆர் டேக்கிங் 1 கிலோகிராம் ஆஃப் ஐஸ்ங்கிறது என்னது? சாலிட் ஸ்டேட் ஆஃப் தி வாட்டர். ஸோ எனி மெட்டீரியல் விச் இஸ் அவைலபிள் எக்ஸிஸ்ட் இன் தி நேச்சர், யூனிவர்ஸில் அவைலபிளாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் எடுத்துட்டோம்னா சாலிட் ஸ்டேட் இருக்கும். நெக்ஸ்ட் இட் கோஸ் ஃபார் ஏ லிக்விட் ஸ்டேட். ஹீட் ஆட் பண்ணுறப்ப அது வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு ஃபார்ம் ஆகும். தென் லிக்விட் ஸ்டேட்லேருந்து இட் கோஸ் டு தி கேசியஸ் ஸ்டேட். ஸோ அப்போ நம்ம கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்டீமை நம்ம யூஸ் பண்ணுற பட்சத்தில் ஸோ அப்போ சாலிட் ஸ்டேட்லேருந்து நம்ம கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாற்றணுங்கிறத தான் நம்ம வந்து ஃபார்மேஷன் சொல்கிறோம், கன்வர்ஷன் ஆர் ஃபார்மேஷன். ஸோ ஒரு பிவி டயக்ராம் எடுத்துக்கிறோம் வேர் வி ஆர் டேக்கிங் எ ஹீட் அடிஷன் இன் தி எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸில் வந்து டெம்பரேச்சர் ரைஸ், வேரியேஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர், எவ்வளோ டெம்பரேச்சர் நம்ம உயர்த்துறோம் அப்படிங்கிற எக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் இன் தி சாலிட் ஸ்டேட். ஒரு சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறப்ப அது வந்து நம்ம வாட்டரை ஐஸை வந்து வாட்டரை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் கிவிங் எ ஹீட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஹீட் ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஹீட் ஆட் பண்ணுறது என்னது? இட்ஸ் கால்ட் அ சென்சிபிள் ஹீட். தட் மீன்ஸ்
minus 10 degree centigrade ல இருந்து when we are adding a heat ஒரு quantity of heat is added இந்த ஏஜ்ங்கிற ரீஜன்ல ஹீட் ஆட் பண்றப்ப அங்க வரக்கூடிய ஹீட் இருக்கு இல்லையா அந்த ஹீட் வந்து எப்ப 0 டிகிரி சென்டிகிரேட் ரீச் ஆகுற வரைக்கும் அட்மாஸ்பியரிக் பிரஷர் கான்ஸ்டன்ட் பிரஷர்ல we are maintaining we are heating எங்க -10 டிகிரி சென்டிகிரேட் இருக்கிற ஐஸை நம்ம கான்ஸ்டன்ட் பிரஷர்ல ஹீட் பண்றப்ப the temperature rises up to 0 degree centigrade or freezing point of water ன்னு சொல்லலாம் இல்லன்னா boiling point of ice solid ஸோ அப்படி சொல்லப்போ அங்கே 0 டிகிரி சென்டிகிரேடில் நம்ம ஹீட் பண்ணக்கூடியது சென்சிபிள் ஹீட் ஃபர்தராக அப் டு 0 டிகிரி சென்டிகிரேட் ஒரு பர்டிகுலர் ஹீட் ஆட் பண்ணோன்னே ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு ரீச் ஆகிடும் பட் கம்ப்ளீட்டாக 1 கிலோகிராம் ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோகிராம் ஐஸ் நம்ம கம்ப்ளீட்டாக அது வாட்டராக கன்வெர்ட் பண்ணணும்னா இட் ரிக்வயர்ஸ் அடிஷனல் ஹீட் ஃபர்தராக நம்ம ஹீட் பண்ணணும் ஏன்னா ஒரே ஸ்டேட்டில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கம்ப்ளீட்டாக எல்லா ஐஸுமே வந்து வாட்டராக கன்வெர்ட் ஆயிருமானா ஆகாது அப்போ கன்வெர்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் we go to maintain a equilibrium condition so அப்போ we go to supply heat அந்த சப்ளை பண்ணக்கூடிய ஹீட் தான் ரீஜன் பி that is called as a latent heat அதை தான் நம்ம latent heat ன்னு சொல்றோம் ஸோ அந்த latent heatங்கிறது என்னது எங்க from and at 100 degree centigrade அந்த 0 டிகிரி சென்டிகிரேட்ல ஐஸ் கம்ப்ளீட் ஐஸ் சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஐஸ் கம்ப்ளீட்டா வாட்டரா மாறுறதுக்கு லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுறதுக்கு we go to supply some more heat energy அந்த ஹீட் எனர்ஜி தான் நம்ம latent heat ன்னு சொல்றோம் that's called latent heat அந்த latent heat தான் நம்ம யூஸ் பண்றோம் ஸோ அப்போ ரெண்டு ஃபார்ம் ஆஃப் ஹீட் யூஸ் பண்றோம் ரெண்டு ஃபார்ம் ஆஃப் ஹீட் வந்து கம்ப்ளீட்டா சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஐஸ் வந்து வாட்டரா மாறுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து சென்சிபிள் ஹீட் செகண்ட் ஃபார்ம் வந்து latent heat அப்போ கம்ப்ளீட்டா வாட்டரா கன்வெர்ட் ஆயிடும் இப்போ நம்ம வாட்டர்ல கிடைச்சிடுச்சு further we are going for a steam conversion so water வந்து நம்ம ஸ்டீமா கன்வெர்ட் பண்ணோம் that is solid state ல இருந்து liquid state க்கு வந்துச்சு so liquid state ல இருந்து நம்ம heat ஆட் பண்ணோம் so அந்த further addition of heat water starts boiling எப்ப at 100 degree centigrade or saturation temperature அதுதான் நம்ம saturation temperature or boiling temperature of a water ன்னு சொல்றோம் so அந்த boiling temperature of water வந்து atmospheric pressure conditionல 100 degree centigrade when we are increasing the temperature pressure condition vary பண்ணறதுக்கு அந்த மாதிரி இந்த boiling temperature வந்து vary ஆகும் so இப்போ higher pressureல higher temperature வரைக்கும் நம்ம boil பண்றதுக்கு boil ஆகுற அளவுக்கு maintain பண்ண முடியும் which is used in the steam turbines steam power plants இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் in nowadays solar based யூஸ் பண்ணக்கூடிய solar heat exchangers எல்லாம் வந்து now they are using this concept ஏன்னா பிரஷரை இன்க்ரீஸ் பண்றப்ப ஹாட் வாட்டரா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்றப்ப அதை ஃபர்தரா யூட்டிலைஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்களோட பாலிடெக்னிக் ராமகிருஷ்ணா மிஷன் பாலிடெக்னிக் பார்த்தீங்கன்னா we are having a CSP concentrated solar plant ஒன்று வச்சிருக்கோம் which is mainly used for the cooking purposes ஸோ அப்போ அங்கே என்ன பண்றோம் இதே தான் சோலாரோட ஹீட் எனர்ஜியை வந்து ஒரு பாய்லர் செல்லில் கான்சன்ட்ரேட் பண்றப்ப when we are circulating a water around the boiler cell so it gets heated inlet temperature என்ன இருக்குது 20 or 30 degree centigradeல ஃபீட் வாட்டர் சப்ளை பண்றோம் பாய்லர் செல்லுக்குள்ள போய் வெளியில வர்றப்ப it reaches 125 degree instantly then 125 degree centigrade when I am using it for applications நான் கொண்டு போறோம் அப்படின்னா applications நம்ம இமிடியேட்டா யூட்டிலைஸ் பண்ண முடியாது யூட்டிலைஸ் பண்ணனும்னா ஸ்டீமா கன்வெர்ட் பண்ணனும் cooking purpose no steamingirappo 120 degree is not sufficient at any state it comes to the regain its original shape ஏன்னா equilibrium condition heat transfer ல வந்து வாட்டரா மாறுறதுக்கு wet steam இருக்கிறதுக்கு possibilities அதிகம் so when it reaches above the superheated region நான் superheated regionக்கு மேல கொண்டு போறோம்னா atmosphere ல கொண்டு வச்சிருந்தா பாசிபிள் கிடையாது when I increase the pressure in a cell ஒரு செல்லுக்குள்ள பாய்லர் செல்ல வந்து நம்ம பிரஷரை இன்க்ரீஸ் பண்ற பட்சத்துல இந்த டெம்பரேச்சரை வந்து நம்ம ஹாட் வாட்டரா 180 டிகிரி சென்டிகிரேட் 200 டிகிரி சென்டிகிரேட்ல ஹாட் வாட்டரா நாங்க ஸ்டோர் பண்ணிக்கிறோம் ஸ்டோர் பண்ணிட்டு ஃபர்தர் இட் வாஸ் ரிலீஸ்டு டு தி அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ல ரிலீஸ் ஆகிறப்ப 180 டிகிரிங்கிறது above the boiling temperature அப்ப ஆட்டோமேட்டிக்கா சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் நமக்கு ஏர்லி ஸ்டேஜஸ்ல கிடைக்கும் ஏர்லியர் ஸ்டேஜஸ்னா சூரியன் இல்லாத நேரத்துல சன் அவைலபிள் இல்லாத ஸோ அந்த மாதிரி அந்த கான்செப்ட்ஸ்க்கு வந்து we are using these things ஸோ அப்போ அந்த ஹீட் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் வந்து சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் we are not saying it is a boiling temperature it was called as a saturation temperature because it varies depends upon the pressure condition எந்த கண்டிஷன்ல வச்சு நம்ம ஹீட் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி it varies ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப ஸோ இப்போ அந்த டெம்பரேச்சர் ஸோ ஹியர் ஆல்சோ we need a two form of heat energy என்னென்ன நமக்கு வாட்டரை ஸ்டீமா கன்வெர்ட் பண்ணும் ஸோ தட் இஸ் லிக்விட் ஸ்டேட்ல இருந்து
gaseous ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்றப்ப here also we are giving a sensible heat. சென்சிபிள் ஹீட்ல என்ன ஆகும் 0 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் அட்மாஸ்பியரிக் பிரஷர் கண்டிஷன் அப்படின்னா 100 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் போறதுக்கு இட் டேக் சம் அமௌண்ட் ஆஃப் ஆர் சப்ளைங் ஹீட் எனர்ஜி. அது வந்து ரீஜன் சியில் பண்றோம். ஸோ அந்த ஹீட் எனர்ஜியை வந்து நான் சென்சிபிள் ஹீட்னு சொல்றோம். தென் அனதர் திங் இஸ் ஏ லேட்டன் ஹீட். லேட்டன் ஹீட்டுங்கிறது கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய என்ன மாஸ் நம்ம கொடுத்தோமோ அந்த மாஸ்ல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் வாட்டர் வந்து ஸ்டீமா கன்வெர்ட் ஆகுறதுக்கு தட் இஸ் சேச்சுரேஷன் கண்டிஷன். சேச்சுரேஷன் கண்டிஷனுக்கு ரீச் ஆகுறதுக்கு we need a heat energy. அந்த ஹீட் எனர்ஜி வந்து லேட்டன் ஹீட். அதுதான் நம்ம லேட்டன் ஹீட்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல then we got the steam in a dry saturated condition. 100 degree centigrade அப்படிங்கிற dry saturated. It is one state ஒரு particular பாயிண்ட்ல மட்டும் இருந்தா அது dry saturated condition இருக்கும். So below that region it is called as a wet steam. ஏன்னா மாய்ச்சர் இருக்கும். அங்க வந்து வாட்டர் வேப்பர்ஸ் ஆர் மாய்ச்சர் கண்டென்ஸ் இருக்கும். above the region வந்து கம்ப்ளீட்டா சூப்பர் ஹீட்டட் ரீஜன்ல இருக்கும். சூப்பர் ஹீட்டட்ல இருக்கும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல இட் இஸ் ஏ சேச்சுரேட்டட். ஸோ அந்த ஸ்டீம் தான் வந்து சேச்சுரேட்டட் ஸ்டீம்ஸ். ஸோ அப்போ ஃப்ரம் அண்ட் 100 டிகிரி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கண்டிஷன்ஸ்ல 100 டிகிரி சென்டிகிரேட்ல வாட்டர் வந்து ட்ரை சேச்சுரேட்டடா ஸ்டீமா கன்வெர்ட் ஆகிடும். ஸோ பிலோ தட் ரீஜன் அப்படி இல்லை அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் கீழே இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஏ வெட் ஸ்டீம். இட் இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் ஸ்டீம் எனர்ஜி. அனதர் ஃபார்ம் ஆஃப் ஸ்டீம். ஸோ இன்டர்மீடியேட் ஸ்டேஜ் வந்து ஸ்டீம் சொல்றோம். ஸோ இப்போ நம்மளோட ஃபோக்கஸ் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ஸ்டீம். ஸ்டீமோட கண்டிஷன்ஸ் தான். ஸோ அப்படிங்கிறப்ப ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து வெட் ஸ்டீம், செகண்ட் ஃபார்ம் வந்து ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்டீம். வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏ சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். ஸோ எப்போ சூப்பர் ஹீட்டட் ஃபர்தராக ஹீட்டை ஆட் பண்ணுறப்ப the temperature rises above the saturated condition. ட்ரை சேச்சுரேட்டட் கண்டிஷனுக்கு மேலே டெம்பரேச்சர் போகிறப்ப அந்த டெம்பரேச்சர் தான் நம்ம சூப்பர் ஹீட்டட் டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். ஸோ அந்த டெம்பரேச்சர் டயத்தில் இருக்கக்கூடிய ரீஜன் வந்து அங்கே we are adding heat. அந்த ஸ்டீம் வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். இந்த சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி சென்சிபிள் ஹீட். அகைன் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர்ல இருந்து சூப்பர் ஹீட்டட் டெம்பரேச்சர் வரைக்கும் as per our requirement. இட்ஸ் இன்ஃபினிட்டிவ். என்ன நம்ம கண்டிஷன்ஸ் என்ன அப்ளிகேஷன் என்ன ப்ராசஸ்க்கு யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸை நம்ம வேரி பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பர் ஹீட்டட் ரீஜன்ல வர்றப்ப இட்ஸ் பிகம்ஸ் ஏ சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். அதை வந்து சென்சிபிள் ஹீட். ஏன்னா டெம்பரேச்சர் வேரி. ஸோ சென்சிபிள் ஹீட்டிங்கிறது நார்மலாக என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுறப்ப ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்ல மாறணும் அப்படின்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஒரு கண்டிஷன்ல இருந்து இன்னொரு கண்டிஷனுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா அது சென்சிபிள் ஹீட். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல இட் அப்சர்வ்ஸ் ஹீட் எனர்ஜி. ஏன்னா அடிஷனலா ஹீட்டை எடுத்துச்சு அப்படின்னா அது வந்து லேட்டன் ஹீட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுதான் இங்க இருக்குது. ஸோ இங்க கிடைக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஹீட் சேச்சுரேஷன் டு சூப்பர் ஹீட்டட் டெம்பரேச்சருக்கு உண்டான டிஃபரன்ஸை வந்து டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட் சொல்றோம். தட்ஸ் கால் டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட். ஸோ இன் கன்சாலிடேஷன் இஃப் யூ see the formations of the steam. So 1 kg of ice is heated at a constant pressure. ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல டெம்பரேச்சர் நம்ம ஹீட் பண்றப்ப 1 kg of ice சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஐஸை வந்து ஹீட் பண்றப்ப ஸோ அந்த ஸ்டேஜில் 0 to -10 டிகிரி சென்டிகிரேட்ல வாட்டர் வந்து சாலிட் ஸ்டேஜில் இருக்கும். தட் இஸ் கால் ஐஸ் ஃபார்மேஷன். ஆஃப்டர் தட் வி ஆர் மெல்ட் ஆகுது. மெல்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? -10 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து 0 டிகிரி சென்டிகிரேட்ல கம்ப்ளீட்டா வாட்டரா கன்வெர்ட் ஆகுறதுக்கு இட் டேக்ஸ் சம் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எனர்ஜி. அந்த ஹீட் எனர்ஜியை வந்து மெல்டிங் ஸ்டேஜ் சொல்லுவோம். ஸோ அது ரெண்டு சேர்ந்துச்சுன்னா இட்ஸ் எ ஃபார்மேஷன். ஸோ ஏ அண்ட் பி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஹீட் என்னது? இட்ஸ் எ சென்சிபிள் ஹீட் ஆஃப் ஐஸ். இந்த ரீஜன் வந்து சென்சிபிள் ஹீட் ஆஃப் ஐஸ். செகண்ட் பி பார்ட் பி இஸ் எ லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஆர் மெல்டிங். ஸோ அப்போ என்ன ஆகுது? ஆஃப்டர் டேக்கிங் சென்சிபிள் ஹீட் அண்ட் லேட்டன் ஹீட் ரெண்டு ஹீட்டை ஆட் பண்றப்ப the water that solid ice becomes a water at 0 degree centigrade. So after that we are going for a liquid state. மாறிடுது. ஸ்டேட் சேஞ்ச் ஆயிடுது. லிக்விட் ஸ்டேட்ல இருந்து நம்ம vaporized state gaseous state கொண்டு போகணும் அப்படின்னா it requires a heat energy. That heat energy is called sensible heat by water. Whereas here sensible heat taken by the ice. இங்கே வந்து sensibly taken by the water. வாட்டர்ல எடுத்துக்கிறது. Then latent heat is taken. That is called vaporizing state. Complete conversion of water into gaseous form. That is liquid state ல இருந்து gaseous state க்கு மாறுறதுக்கு two form of heat energy is required. One is sensible heat, another one is a latent heat. Sensible heatingங்கிறது என்ன சொன்னோம்? Temperature rise.
ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்ம் மாத்துறதுக்கு it absorbs heat energy. It absorbs some quantity of heat is required. அந்த quantity of heat required தான் வந்து நம்ம sensible heat னு சொல்றோம். So complete conversion of one state to another state வந்து நம்ம latent heat னு சொல்றோம். அந்த latent heat க்கு வந்து it also required some quantity of heat. அது வந்து internal heat. அதனால வந்து temperature ரைஸ் ஆகுது. எப்படி கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல heat energy increase ஆகும், ஹீட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ கன்வர்ஷனுக்கு ஸோ இட் இஸ் இன்டர்னல் ஃபார்மேஷன், இன்டர்னல் மாலிகுலர் ஃபார்மேஷன். அதை தான் நம்ம லேட்டன் ஹீட் அப்படின்னு தட்ஸ் கால்ட் அஸ் ஏ லேட்டன் ஹீட். நெக்ஸ்ட் திங் இஸ் ஏ சென்சிபிள் ஹீட் விச் இஸ் டேக்கன் டு கன்வெர்ட் கம்ப்ளீட்லி வாட்டர் இன்டு ஸ்டீம். கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாற்றுறதுக்கு எடுக்கக்கூடிய ஹீட் வந்து மேஜர். ஸோ இப்போ நம்மளோட as per our syllabus is concerned we are going to concentrate on the enthalpies. என்தால்பிங்கிறது இட்ஸ் a quantity of heat required. இப்போ நம்ம வந்து ஸ்டீம் மெத்தடும் பார்க்குறோம். ஸோ we already seen three form of steam: wet steam, dry saturated steam and superheated steam. So இப்போ now we are going to concentrate in this chapter we are going to concentrate only enthalpies. Enthalpy, what is meant by enthalpy? We already aware of quantity of heat. ஹீட்டுங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒரு மெத்தடில் நம்ம வந்து மெஷர் பண்ணுறது. ஹீட் வந்து குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எனர்ஜியை வந்து நம்ம ஹீட் ஃபார்மேஷனில் மெஷர் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி என்தால்பி இஸ் ஆல்சோ ஏ தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி விச் இஸ் யூஸ்டு டு மெஷர் தி எனர்ஜி தட் இஸ் ஆல் ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜியை மெஷர் பண்ணக்கூடிய அனதர் டேர்ம் தான் வந்து என்தால்பின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் ஏ தெர்மோடைனமிக் குவான்டிட்டி ஈக்குவலன்ட் டு தி டோட்டல் கண்டென்ட் ஆஃப் தி சிஸ்டம். Total content of the system. It is equal to the internal energy plus already we are aware about thermodynamics எல்லாம் படிச்சிருப்போம். So heat energy Q which is equal to W into delta U. அப்படின்னா என்ன சொன்னோம்? heat energyங்கிறது என்னது? internal work done or external work done plus internal energy. ரெண்டு சேர்ந்தோட ஃபார்மேஷன் தான் இன்டர்னல். ஏன்னா எனி மெட்டீரியல் நம்ம குவான்டிட்டி பார்த்தோம், நம்ம சார்ட்டில் பார்க்குறப்ப கிராஃபில் பார்க்குறப்ப பார்த்தோம். ஒரு டெம்பரேச்சர்லேருந்து இன்னொரு டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு குவான்டிட்டி ஆஃப் ஹீட் இருக்கும். கான்ஸ்டண்டாகவும் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் அப்ளை பண்ணணும். ஏன்னா கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் ஆகும். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகுறதுக்கு எவ்வளோ ஹீட்டு தேவைப்படுகிறது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறப்போ அந்த இன்டர்னல் ஃபார்மேஷனை தான் லேட்டன் ஹீட்னு சொன்னோம். சிமிலர்லி ஹீட் Q which is equal to W plus delta U அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. Q equal to W plus delta U which is we have studied in the thermodynamics. Q which is equal to W plus delta U. That is called external work done and internal energy. இதோட ஃபார்மேஷன் வந்து which gives a heat transfer. So here enthalpy which is equal to W internal work done by internal energy. So enthalpy which is equal to W plus U internal energy. So we are going to focus on the enthalpy, various forms of enthalpy in the steams. So we have seen the sensible heat of water. Water takes some quantity of heat. ஒரு குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை நம்ம எடுத்துக்கிச்சு எதுக்கு? கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு. அதாவது வாட்டர் வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு இட் ரிக்வயர்ஸ் ஏ ஹீட் எனர்ஜி. பை டெஃபினிஷன் இட் இஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 kg ஆஃப் வாட்டர் ஃப்ரம் 0 degree centigrade to its saturation temperature. ஸோ as I already told, ஏற்கனவே சொன்னது மாதிரி சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் நம்ம என்ன சொல்கிறோம்? அது பாயிலிங் டெம்பரேச்சர்னு சொல்லாமல் சேச்சுரேஷன்ங்கிறது பேஸ்ட் ஆன் தி ப்ரெஷர் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த டெம்பரேச்சர் வந்து மாறும். கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு மாறும் அந்த டெம்பரேச்சர் வந்து. அதனால இங்கே டேர்ம்ஸ் வந்து நம்ம சேச்சுரேஷன் டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஏ பாயிலிங் டெம்பரேச்சர். அட்மாஸ்பியரிக் கண்டிஷனில் 100 degree centigradeல வாட்டர் வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்தால்பி விச் இஸ் ஏ ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் இன்ட்டு சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். ஆல்ரெடி தெர்மோடைனமிக்ஸ்லாம் படிச்சிருக்கிறோம். Cp into delta T change of temperature which is equal to heat transferங்கிறது specific heat into change of temperature. So இங்க change of temperature என்னது? 0 degree centigrade to saturation temperature. 0 degree centigrade ல இருந்து saturation temperature போறப்ப the difference which is called Ts. So this is a enthalpy. So where Cp equal to specific heat of water. It's a constant 4.187 is a constant. Ts is a saturation temperature of water. So it increases the internal energy of water and it carried out the external work. Then enthalpy of evaporation. It is otherwise called as a latent heat. Already we have seen the sensible heat. Now it's latent heat. Further addition of heat to convert completely
water into steam. Completely saturated steam convert பண்றதுக்கு we are adding a latent heat. That latent heat is called enthalpy of evaporation. That is called HFG. It is denoted by HFC. That is the quantity of heat required to convert 1 kg of water at its boiling point. That is saturation temperature la complete convert பண்றதுக்கு into dry saturated stream at a constant pressure. It's otherwise called as a latent heat. It is expressed in denoted by HFG. It is expressed in kilojoules per kilogram. So it then conditions steam. So steams நம்ம already பார்த்தோம். Formations of steam ல there are 3 forms of steams. மூணு வகையில மூணு கண்டிஷன்ஸ்ல ஸ்டீம் கிடைக்கும். One is a wet steam, another one is a dry saturated steam, another one is a superheated steam. இந்த மூணு ஏரியாவில் we are focusing. So wet steam எடுத்துனா which contains a water particles in suspensions. ஒரு ஸ்டீம்ல என்ன இருக்கும் moisture contentோட in between கம்ப்ளீட்டா சேச்சுரேட்டடா கன்வெர்ட் ஆகிறதுக்கு we are using sensible heat. Sensible heat வந்து 0 to 100 degree centigrade at atmospheric pressure conditionsல 100 degree centigrade வரைக்கும் it requires a heat. அப்ப 100ல பாயில் ஆக ஆரம்பிச்சிருது. But in addition to that latent heat also supplied. அந்த பீரியட் இருக்கு இல்லையா அந்த latent heat பீரியட்ல வாட்டர் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டீமா கன்வெர்ட் ஆயிருக்காது. இட் வித் மாய்ச்சரோட இருக்கும். அதுதான் நம்ம வந்து dryness fraction சொல்றோம். The quantity of wet steam available இல்லையா quantity of moisture available in the wet steam or quantity of dry saturated steam available in the wet steam. Total wet steamல எவ்வளவு quantity of dry saturated steam இருக்குதோ அதை வந்து நம்ம dryness fraction சொல்றோம். If it is 0 அப்படின்னா saturated கம்ப்ளீட்டா வாட்டரா இருக்குதுன்னு அர்த்தம். dryness fraction வந்து 0 இருந்துச்சுன்னா it is in the water formation. அதே dryness fraction 1 இருந்தா it is completely in the steam stage. That's called dry saturated. இது வந்து ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல மட்டும் தான் இருக்கும். ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல மட்டும் தான். less than that வந்து wet steam dry saturated conditionல அதுக்கு மேல போச்சு அப்படின்னா superheated steam. ஸோ அப்போ ஒரு ஸ்டேட் அந்த ஸ்டேட்டை தான் நம்ம wet steam சொல்றோம். So then dry saturated steam when all the water particles are converted. That is at the saturation temperature. Saturation temperature placeல கம்ப்ளீட்டா எல்லா வாட்டருமே ஸ்டீமா கன்வெர்ட் ஆயிருக்கும். ட்ரை சேச்சுரேட் ஒரு ஸ்டேட் ஒரு பாயிண்ட்ல that is at a boiling temperature boiling point. இங்க வந்து நம்ம அட்மாஸ்பியர் பிரஷர் கண்டிஷன்ல பார்த்தோம்னா 100 டிகிரி சென்டிகிரேட்ல கம்ப்ளீட்டா வாட்டர் வந்து ஸ்டீமா கன்வெர்ட் ஆயிருக்கும். அந்த ஸ்டேட் வந்து above 100 டிகிரி சென்டிகிரேட் it goes to the superheated region. Below 100 degrees it goes to the wet region. Superheated steam obtained above the boiling point or above the saturation point is called a superheated. So these are the 3 forms of 3 conditions of steam where we are focusing. Then we go to find out the enthalpy, heat, quantity of heat available for the various steams. ஏன்னா நம்மளோட கண்டிஷன்ஸ் as per our requirement என்ன பண்ண வேண்டியது இருக்குது நம்ம வந்து enthalpy கண்டிஷன் ஆஃப் ஸ்டீம் என்ன எந்த கண்டிஷன்ஸ்ல while we are going for a designing or while we are going for a calculation purposes we need the quantity of heat energy எவ்வளவு heat energy available அதை தான் நம்ம enthalpy ன்னு சொல்றோம். So இப்போ enthalpy of wet steam is called a HWet. So it may be defined as the quantity of heat required to convert 1 kg of water at 0 degree centigrade into wet steam. Complete wet steam மாத்துறதுக்கு தேவையான quantity. It is given by the quality in the sense dryness fraction. என்ன dryness fraction இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த heat values வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் HWet which is equal to HF plus dryness fraction into HFG. HFங்கிறது என்னது enthalpy of water. HFGங்கிறது latent heat. It is sensible heat, it is a latent heat with moisture content. Moisture contentங்கிறது dryness fraction. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் enthalpy கால்குலேட் பண்றதுக்கு. Similarly to calculate the enthalpy of dry saturated steam. So அதுவும் அதே தான். So it is almost same. So one as it's a quantity of heat required to convert 1 kg of water at 0 degree centigrade into dry saturated. Dry saturated conditionக்கு மாத்துறதுக்கு எவ்வளவு quantity of heat required. So that may be calculated HFG. It was denoted by HG, dry saturated steam. So அப்ப வாட்டரோட enthalpy and latent heat. Sensible heat and latent heat. XH ரெண்டை ஆட் பண்ணணும். when x equal to 1 dry saturated dryness fraction வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா it's called as a dry steam. Next one is a superheated steam. So superheated enthalpy when a quantity of heat required convert 1 kg of water
at 0 degree centigrade into superheated temperature. Required temperature as per our condition. என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன டெம்பரேச்சர் வேணுமோ அந்த டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் ஹீட் தேவைப்படுவோம் அதை வந்து நம்ம ஹீட் எனர்ஜி ரிக்வயர்டை வந்து என்தால்பி ஆஃப் சூப்பர் ஹீட்டட் ஸ்ட்ரீம். ஸோ என்தால்பி ஆஃப் சூப்பர் ஹீட்டட்ங்கிறதுன்னு ட்ரை சேச்சுரேட்டடுக்கு மேலே எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட் டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட் ஹீட் ஆஃப் சூப்பர் ஹீட் எவ்வளோ ஹீட் எனர்ஜி வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து இது ஹெச்ஜிங்கிறது ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்ட்ரீம். அதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஹீட்டு வி ஆல்ரெடி அவேர் அபவுட் ஹீட் கால்குலேட் பண்ணுறதுக்கு எம்சி இன்ட்டு டெல்டா டி மாஸ் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் இன்ட்டு சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ இங்கே மாஸ் இஸ் 1 kg அப்போ சிபிஎஸ் இன்ட்டு சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். சூப்பர் ஹீட்டட் டெம்பரேச்சர் என்ன ரீஜனில் இருக்குது மைனஸ் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் அதை தான் நம்ம ஹீட் ஆஃப் சூப்பர் ஹீட். We have seen in the formation itself, that's called heat of superheat. That is heat supplied above the saturation temperature. Saturation temperature மேல எவ்வளவு குவாண்டிட்டி நம்ம ஹீட் சப்ளை பண்றோமோ அதை தான் வந்து நம்ம ஹீட் ஆஃப் சூப்பர் ஹீட்னு சொல்றோம். தென் டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட்டிங்கிறது டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டெம்பரேச்சர் ரீஜன்ஸ். சூப்பர் ஹீட்டட் டெம்பரேச்சருக்கும் சேச்சுரேஷன் டெம்பரேச்சருக்கு உண்டான டிஃபரன்ஸை வந்து நம்ம டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட். ஸோ அட் தி ஸ்டேஜ் சூப்பர் ஹீட்டட் ரீஜனில் இந்த ஸ்டீம் பிஹேவ்ஸ் as a gas. Gaseous laws, it obeys all the thermodynamics laws. Perfect gas behave பண்ணும், அதனால it obeys all the thermodynamics law. அதனால தான் நம்ம இனிஷியலா சொன்னோம்ல ஸ்டார்டிங்ல why we are selecting steam as a one of the thermodynamic medium அப்படினா ஏனா because it obeys the laws when it was in the superheated region. So அதனால நம்ம யூஸ் பண்ணுவோம். So this is a table. But now we are going for some problems. We are going to solve some of the examples, problems. இந்த என்தால்பியில் என்ன மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம என்ன எப்படி ப்ராப்ளம்ஸ் வரும் அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் வி ஹவ் டு see the tables. ஸோ இது என்னது வாட் இஸ் ஸ்டீம் டேபிள்? இட் இஸ் a property of the steam which is specified. That is enthalpy is specified, specific volume is specified, entropy is specified in this table. இந்த டேபிளில் பார்க்குறப்ப நமக்கு தெரியும் இல்லையா, இந்த டேபிளில் இந்த வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணியிருப்பாங்க. எவ்ரிபடி யூ ஆர் ஹேவிங் த ஸ்டீம் டேபிள் வித் யூ. ஸோ அந்த ஸ்டீம் டேபிளை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா தெரியும். ஃபர்ஸ்ட்டில் வந்து 2 டேபிளர் ஃபார்ம் இருக்கும். ஒன்று வந்து ப்ரெஷர் பேஸ்டு இருக்கும், அனதர் ஒன்று வந்து சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் பேஸ்ட். இதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷராகவோ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சராகவோ நம்ம வச்சுக்கிட்டு வி கேன் சி தி வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் எல்லாம் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூஸ். ஆல்ரெடி ஸ்டீம் வாட்டரில் வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது எக்ஸ்பெரிமெண்டலாக various different pressure conditions வச்சுட்டு it was tabulated in the table. ஸோ அந்த டேபிளில் தான் நம்ம ஸ்டீம் டேபிள்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஸ்டீம் டேபிளில் இருந்து நம்ம வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஸோ this is one example. ஸோ pressure, then saturation temperature, based on that specific volume will be available. Water and steam. அதே மாதிரி specific enthalpy will be available. Water enthalpy, latent enthalpy of evaporation or latent heat, then steam, saturated steam, dry saturated steam ஓட enthalpy is available. Then similarly entropy, specific entropy, other things we will see in the next chapter. So now we are going to concentrate on the enthalpies. This is another form of data, the experimental values. இது வந்து enthalpy entropy diagram or Molière diagram. Molière diagram என்ன பண்ணிருக்காங்க? So இங்க வந்து it was entropy, enthalpy is plotted in the x axis, entropy is fixed in the y axis. அதில் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், கான்ஸ்டன்ட் வால்யூம், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஸோ திஸ் இஸ் கால்டு சேச்சுரேஷன் லைன். திஸ் இஸ் கால்ட் சேச்சுரேஷன் லைன். ஸோ இப்போ நம்ம இப்போ இந்த டயக்ராமில் பிளாட் பண்ணுறப்போ, ஒரு கிராஃபிக்கல் இமேஜில் பிளாட் பண்ணுறப்போ we can easily find out the conditions of the steams. அதோட டெம்பரேச்சர், ப்ரெஷர், everything we can calculate. ஸோ சேச்சுரேஷன் லைன்ஸ் இருக்குது. தீஸ் திங்ஸ் ஆல்சோ we will see in the next chapter in detail. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம். ஏன்னா graphical tables and charts and tables will be useful for the problem solving purposes. This is like a database. So இது based on that. ஏன்னா இதெல்லாம் experimental values. இதை நம்ம யூஸ் பண்ணி ஃபார்முலா சால்வ் பண்ணுறப்ப further designs and other things, நம்ம spoilers and other designs பண்ணுறப்ப it may be very useful. So now we will see one of the formula problem பார்க்கலாம். So problem பார்த்தோம்னா what's a problem? So example, first example we are going to see. So calculate the total heat of a 5 kg of steam. ஒரு 5 கிலோகிராம் இருக்கக்கூடிய ஸ்டீமோட ஹீட் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. எப்ப at an absolute pressure of 8 bar. 8 bar pressure condition இருக்கக்கூடிய 8 bar pressureல 5 kg இருக்கக்கூடிய steam which is having a dryness fraction of 0.8. அதோட dryness fraction எவ்வளவு இருக்குது? 0.8. What is meant by dryness fraction? It is a
wet condition. Total wet steam la what is a dry saturated steam available. Adha நம்ம dryness fraction பண்றோம். Then also calculate the closures required to convert a steam into dry saturated steam. So இங்க ரெண்டு questions கேட்டிருக்காங்க. First என்ன பண்ணிருக்காங்க, எவ்வளவு amount of heat இருக்குது, எதுல என்ன கண்டிஷன்ல 5 கிலோகிராம் இருக்கக்கூடிய ஸ்டீம் 8 bar pressureல dryness fraction 0.8 இருந்தா அதோட ஹீட் எவ்வளவு, அது ஒரு கொஸ்டின். அதுக்கு பிறகு calculate the heat, that is kilojoules, heat in kilojoules required to convert a steam into dry saturated. So இந்த wet steam வந்து dry saturated convert பண்ணனும் அப்படினா எவ்வளவு quantity of heat தேவை, இதுதான் நம்ம கொடுத்திருக்கிற problem. So அப்ப first we go to find out what are the given data, then what are the formulas we aware about. நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், so நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம் enthalpy related 3 formulas we go study. One is if it is a wet steam அப்படினா HF plus X into HFG. The HF HFG value is available in the steam table. We can take it for 8 bar pressure ke steam table la irundhu HF HFG values எடுத்துக்கலாம் இல்லையா. So அந்த value நம்ம எடுத்துக்கலாம். So it is a wet condition, ஏனா இங்க dryness fraction is given, அது எடுத்துக்கலாம். Next formula for dry saturated steam, if it is a dry saturated steam na H plus HFG. We can use this formula, or otherwise we can take Hg value directly from the steam table also. Steam table la saturated steam க்கு தான் இருக்குது. So அந்த value நம்ம எடுத்துக்கலாம். So this is the two formulas required. So அது வந்து நம்ம மைண்ட்ல கொண்டு வந்துட்டோம்னா so இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணனும். So அப்ப before that we want to see the values. So steam table எடுத்துக்கிறோம். So we go to take the table at 8 bar pressure ல the value is given here. HF value வந்து 720.9 kilojoules per kilogram. So refer the table. Steam table ல at pressure condition பாருங்க. Pressure condition ல 8 bar pressure போனோம் அப்படினா parallel பாருங்க. Parallel பார்க்கறப்ப you can see the HF value. Okay, it is matching. Good. Then we will go for a HFG value also. Take a note of this. Then HG value. This is from the steam table. First we go to collect the information, data. So from the data, then we go for the formula. We already aware about HF. பார்த்திருக்கிறோம் wet steam. ஏன்னா இப்ப condition of the steam is wet. First condition we go to find out the quantity of heat required. What are the given data? என்ன கொடுத்திருக்காங்க? So mass is 5 kg. Mass of steam வந்து 5 kg is given. Then pressure is 8 bar. It is given. The condition of the steam is 0.8. It's for case 1. First case. சொல்லிருக்காங்க. So அப்ப இதுக்கு பார்க்கறப்ப what is the quantity of heat required? That is called H wet. The steam is in wet condition because dryness fraction is given. So அப்ப steam வந்து wet தான் இருக்கும். அப்ப வந்து என்ன பண்ணிக்கிறோம்? HF plus X HFG is a formula. நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம், நமக்கு மைண்ட்ல வச்சிரும். So அப்ப ஈஸியா நம்ம அந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். So அப்ப the HF value HFG value we have taken from the steam table. Steam table ல இருந்து நம்ம values எடுத்துக்கிறோம். So அந்த table values வந்து நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். So HF value நமக்கு தெரியும். Then HFG value நமக்கு தெரியும், which is available in the table. Then if you substitute that value, for example, so 720.9 வந்து HF value. So dryness fraction is 0.8. Then HFG is equal to 2046.5 at 8 bar. At 8 bar pressure ல data நம்ம டைரக்டா எடுக்கலாம். Suppose in between இந்த database இந்த நம்ம கொடுக்கக்கூடிய pressure வந்து நம்ம டேபிள்ல in between வந்துச்சுன்னா we go for a interpolations. Interpolationsக்கு in between values நம்ம கால்குலேட் பண்ணி we go to get the proper data. So அது வந்து நம்ம அடுத்த எக்ஸாம்பிள்ஸ்ல பார்க்கறப்ப எப்படி interpolation பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். So இப்போ இதெல்ல போட்டோம் அப்படினா if you substitute this value we will get a answer. Now you calculate, you find out the value because these things should be combined. ஏன்னா நிறைய ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா நமக்கு சால்வ் பண்றதுல ப்ராப்ளம் தெரியும், ஃபார்முலா தெரியும், வேல்யூஸ் தெரியும். ஏன்னா பிகாஸ் the data are taken from the steam table only. அங்க மிஸ்டேக் வரதுக்கு சான்சஸ் இல்ல. ஃபார்முலா only few ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கிறோம். பட் when you are using a calculator, கால்குலேட்டர்ல வந்து அந்த சீக்வென்ஷியல் ப்ராப்பர் ஃபார்மட்ல நம்ம யூட்டிலைஸ் பண்ணாதனால you are giving a wrong answer. ஏன்னா நார்மலா என்ன பண்ணுவோம், கால்குலேட்டர் எடுத்துட்டு ஏதாவது ஒரு வேல்யூ டக்குன்னு அடிச்சிட்டு ஈக்குவல் டு போட்டா வர்றதெல்லாம் ஆன்சர்னு எடுத்துக்கிறோம். whether it is correct or wrongங்கறத நம்ம செக் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி, அந்த அளவுக்கு திங்க் பண்றது கிடையாது. சோ அதனால வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணனும். ஏன்னா x into hfgங்கிறது ஒரு குவாண்டிட்டி ஆஃப் ஹீட், hfங்கிறது another quantity of heat. ரெண்டு ஹீட்டை ஆட் பண்ணாதான்
wet steam நமக்கு கிடைக்கும். This is a sensible heat, it is a latent heat. Latent heat in the form of dryness fraction 0.8. அங்க இருக்கிற dry saturated steam 0.8, that is 80% தான் dry saturated இருக்கு. அப்ப 20% moisture இருக்குன்னு அர்த்தம். அதுதான் இங்க 0.8 ன்னு சொல்றாங்க இல்லையா? சோ அப்ப இது ரெண்டையும் முதல்ல நம்ம கால்குலேட் பண்ணனும். then we got to add with the sensible heat. அது அங்க தான் சில மிஸ்டேக்ஸ் வரும், சில எரர்ஸ் வரும். you must be very careful. நீ இத போட்டுட்டு இத ஆட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணனா definitely you will get a wrong answer. So that is a area where you make some mistakes. So you must be very careful. So இப்ப வந்து நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, இது வந்து பார்க்கறப்ப இது ஃபார்முலா சொன்னேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹீட், that is called sensible heat. இது வந்து latent heat. ரெண்டையும் ஆட் பண்ணாதான் நமக்கு வந்து டோட்டல் ஹீட் கிடைக்கும். குவாண்டிட்டி ஆஃப் ஹீட் எவ்வளவுன்னு கிடைக்கும். சோ அப்ப அந்த ஹீட் நமக்கு கிடைக்கும் ஃபார் ஸ்பெசிபிக். இது ஸ்பெசிபிக் என்தால்பி பெர் கேஜி. நமக்கு டோட்டல் ஹீட் வேணும்னா we got to multiply with the mass. மாஸோட நம்ம கூட்டணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்படி இருக்கிறப்ப சோ இந்த ஹீட் பண்றப்ப இங்க நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இந்த வேல்யூ போடுவோம், இந்த ஃபார்முலா இத ரெண்டையும் ஆட் பண்ணிடுவோம், அதுக்கு பிறகு இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம கிடைக்கிற ஆன்சரும் இதை மல்டிப்ளை பண்ணா இருக்கிற ஆன்சரும் சேமா வருமா? கட்டாயம் வராது. ஆனா நம்ம இங்க பார்க்கணும், ஏன்னா நம்ம இங்க என்ன பண்றோம், நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் ஹீட் கால்குலேட் பண்ணணும். அப்ப அந்த ஹீட்டை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா சென்சிபிள் ஹீட் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறோம், லேட்டன்ட் ஹீட் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறோம், ரெண்டையும் ஆட் பண்ணாதான் நம்ம குவாண்டிட்டி ஆஃப் ஹீட் கிடைக்கும். அப்ப என்ன அடிச்சோம், இது வந்து கம்பைன்ட். முதல்ல இதை கண்டுபிடிக்கணும், கால்குலேட்டர்ல இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த வேல்யூவோட ஆட் பண்ணனா we will get a கரெக்டான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். இல்லன்னா இந்த சின்ன எரர்னால, சின்ன மிஸ்டேக்னால கால்குலேட்டர் நம்ம டக்குன்னு எல்லாம் பண்ணுவோம், வரிசையா எல்லா வேல்யூயும் போட்டு ஈக்குவல் டு போட்டோம்னா ஒரு நம்பர் வரும். வர்ற நம்பர்லாம் கரெக்டான நம்பரானு தெரியாது. நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், மென்டாலிட்டி என்ன இருக்கும், வர்ற நம்பரை எழுதுவோம் இல்லையா, அது ரைட்டா தப்பான்னு பாக்குறதுக்கு நமக்கு டைம் கிடையாது, நம்ம யூஸ் பண்றது கிடையாது. சோ அந்த இது வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ அப்ப அந்த இதை வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். ப்ராப்ளம் சால்வ் போடுறப்ப இது கொஞ்சம் கவனமா பார்க்கணும். சோ அப்ப வாட் இஸ் த வேல்யூ we are getting a result 201358.1 kilojoules per kg. if you have இப்ப நம்ம இந்த வேல்யூ கிடைச்சிருக்குது, இது வந்து ஸ்பெசிபிக் என்தால்பி. என்தால்பி வெட் ஸ்ட்ரீமோட ஸ்பெசிபிக் என்தால்பி. நமக்கு டோட்டல் ஹீட் வேணும், வெட் ஸ்ட்ரீமோட டோட்டல் ஹீட் வேணும்னா மாஸ் இன்டு ஸ்பெசிபிக் என்தால்பி மல்டிப்ளை பண்ணணும். சோ அப்ப மாஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா we will get a specific enthalpy. டோட்டல் ஹீட் எவ்வளவுன்றது நமக்கு கிடைக்கும், which is in the form of kilojoules. நமக்கு பார்த்திருக்கிறோம். சோ அப்ப வந்து 11790.5 kilojoules. இது enthalpy of wet stream. wet stream ஓட enthalpy. இது first question. So first question over, case 1 is completed. Second caseல என்ன கேட்டிருக்காங்க, second caseல பார்த்தோம் அப்படின்னா அங்க கேட்டிருக்காங்க calculate the heat in kilojoules. kilojoules-ல எவ்வளவு ஹீட் நமக்கு தேவை, எப்படி கம்ப்ளீட்டா வெட் ஸ்ட்ரீமை ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்றதுக்கு எவ்வளவு ஹீட் நமக்கு தேவைன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஆல்ரெடி வெட் ஸ்ட்ரீமோட ஹீட் கிடைச்சிச்சு. அப்ப ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்ட்ரீம் நம்ம from the table நம்ம எடுத்துக்கிறோம். dry saturated at 8.8 bar pressure ல 2767.4 kilojoules per kg நமக்கு தெரியும் from the table. இது வந்து dry saturated அப்படின்னா சோ இந்த ஹீட் வேல்யூ வரணும் அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட் தேவைன்னு கேக்குறாங்க. சோ if you take the specific enthalpy or specific enthalpy of the wet stream எடுத்துக்கிட்டோம்னா dry saturated stream, இது ரெண்டுக்கு உண்டான டிஃபரன்ஸ் தானே அதிகமான ஹீட்டா இருக்கும். எவ்வளவு குவாண்டிட்டி ஆஃப் ஹீட் தேவைங்கிறது தானே டிஃபரன்ஸ், ரெண்டுக்கு உண்டான டிஃபரன்ஸ். ஒன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா பெர் கிலோகிராம் கால்குலேட் பண்ணிட்டு மாசம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்ல இதுல வந்து நம்ம மாசம் மல்டிப்ளை பண்ணோம்னா மாஸ் ஹெச் நம்ம வந்து ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்ட்ரீமோட என்தால்பி டோட்டல் ஹீட் எவ்வளவுன்னு எடுக்கிறதுக்கு இன்டு 5 மல்டிப்ளை பண்ணா we will get a kilojoules. so இந்த வேல்யூ மைனஸ் வெட் ஸ்ட்ரீமோட வேல்யூ மைனஸ் பண்ணோம்னா that is a rise of temperature. எவ்வளவு கம்ப்ளீட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு எவ்வளவு இன்னும் அடிஷனலா ஹீட் require, கம்ப்ளீட்டா ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்ட்ரீமா எவ்வளவு மாத்துறதுக்கு நமக்கு எவ்வளவு ஹீட் வேணுங்கிறது the difference between these two. சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எவ்வளவு வருது 13830 kilojoules. நமக்கு இங்க வந்து 11790 kilojoules வந்து வெட் ஸ்ட்ரீம்ல கிடைக்குது. ரெண்டுக்கு உண்டான வந்து டோட்டல் ஹீட் அடிஷனா எவ்வளவு ஹீட் தேவை, ஹீட் டோட்டல் ஹீட் required.
required will be 30 minus 11, 790.5, which is equal to 2039.5 kilojoules. Because they asked, question like கேட்டிருக்காங்க kilojoules ல எவ்வளவு. kilojoules னா என்ன அர்த்தம்? Total quantity of heat. அப்ப we have to multiply mass. mass ஐ நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து ஃபார்முலா. புரிஞ்சுதா? ஸோ இப்போ இந்த ஆன்சர்ஸ் வருதா இல்லையா? இந்த ஆன்சர்ஸ் வரணும். ஸோ we have to check. ஸோ பார்த்தோம்னா ஒன்லி ஒன் ஃபார்முலா தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதர் டேட்டாஸ் ஆர் அவைலபிள் இன் தி ஸ்டீம் டேபிள். அதை எடுத்து ப்ராப்பராக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we can solve. எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுனாலும் it is easy, very simple also. We will see another example. So it is another problem. என்ன சொல்லியிருக்கிறாங்க? So 4 kg of dry stage 0.5 dry steam at 6 bar pressure is heated. So quantity of steam என்ன கண்டிஷன்ல இருக்குது? 0.5 dry. அப்படின்னா என்ன அர்த்தம்? dry saturated steam. steam வந்து dry and saturated கண்டிஷன்ல இருக்குது. ஸோ அப்போ அந்த dry saturated steam வந்து என்ன ப்ரெஷர்ல இருக்குது அப்படின்னா 6 பார்ல இருக்குது. மாஸ் எவ்வளவுனா 4 கிலோகிராம். ஸோ you take. அது என்ன பண்ணுது? it is heated so that it becomes further 0.5 dry saturated இருக்கக்கூடிய steam. initial condition of the steam வந்து 0.5 dry saturated steam. அது வந்து ஃபர்தரா ஹீட் பண்றப்ப என்ன கண்டிஷனுக்கு வரணும்? 0.95 dry saturated at 6 bar pressure 0.95 dry saturated மாறுறதுக்கு எவ்வளவு ஹீட் தேவை? அதே மாதிரி இது கம்ப்ளீட்டா dry and saturated மாறுறதுக்கு எவ்வளவு quantity of heat required? if it is superheated, அதே 6 பார்ல சூப்பர் ஹீட்டட் வந்து 300 டிகிரி சென்டிகிரேடுக்கு எவ்வளவு ஹீட் தேவை? சூப்பர் ஹீட்டட் வித் 250 டிகிரி சென்டிகிரேட் அட் 8 பார் ப்ரெஷர் இங்கே மாற்றுறாங்க. ஸோ அப்போ அங்கே 8 பார் ப்ரெஷரில் 250 மாற்றுறதுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஹீட் required? ஸோ இனிஷியல் கண்டிஷன் இஸ் 0.5 dry saturated steam at 6 bar pressure. 6 bar ப்ரெஷரில் 0.5 ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீமை வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு 4 கண்டிஷனில் மாறுது. அந்த 4 கண்டிஷனில் மாறுறதுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஹீட் நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணோம். அதான கொஸ்டின் இல்லையா? ஸோ யூசிங் த ஸ்டீம் டேபிள் டிட்டர்மைன் இன் ஈச் கேஸ் the quantity of heat required to be supplied. அந்த கண்டிஷன்லேருந்து ஒரு கண்டிஷன் இன்னொரு கண்டிஷன் மாற்றணும்னா எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஹீட் தேவை அப்படிங்கிறது. ஸோ யூ கேன் டேக் தி சிபிஸ் வேல்யூ, தட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமோட வேல்யூ வந்து 2.3. ஸோ நார்மலி இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். இட் இஸ் கிவன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது நார்மலாக 2.03லேருந்து 2.3 வரைக்கும் இருக்கும். இப் இட் இஸ் நாட் கிவன், சம்டைம்ஸ் ப்ராப்ளத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொடுக்காம விட்டுடுவாங்க. கிவன் டேட்டாவில் வந்து சிபிஎஸ் வேல்யூ கொடுக்கலாம். யூ டேக் 2.1 as a ஸ்பெசிஃபிக் ஹீட் கான்ஸ்டன்ட் வேல்யூவாக எடுத்துக்கலாம். 2.1 assumed. அந்த மாதிரி போடுறப்ப என்ன பண்ணணும்? யூ ஹவ் டு மென்ஷன் assumed வேல்யூ because since it was not given. if there is a way to calculate, நம்ம ஆல்ரெடி தெர்மோடைனமிக்ஸில் படிச்சிருப்போம், காமா வேல்யூஸ் அதர் வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யூ ஹவ் டு கால்குலேட் ஸ்பெசிஃபிக் ஹீட். கொடுக்கல அப்படின்னா யூ கேன் assume. ஸோ assume பண்ணிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஹியர் இட் இஸ் given. ஸோ அப்போ given கண்டிஷன் வந்து ஸோ இனிஷியல் கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இனிஷியல் கண்டிஷன் வந்து 0.5 dry, that is x dryness fraction is 0.5 dry, mass is 4 kg, pressure வந்து 6 bar. இதில் இருந்து to find என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து 0.95 dryness fraction இருக்கக்கூடிய steam, அதே at constant pressure, that is 6 barல இருக்குதா 0.95 ட்ரை ஆகிறதுக்கு எவ்வளோ ஹீட் தேவை? அதே மாதிரி செகண்ட் கேஸ் வந்து ட்ரை சேச்சுரேட்டடாக மாற்றணும் அப்படின்னா இது வந்து கேஸ் 1. கேஸ் 2 வந்து ட்ரை அண்ட் சேச்சுரேட்டடாக மாற்றணும் அட் 6 பார்ல. வாட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ரிக்வயர்ட்? வாட் இஸ் தி ஹீட் ரிக்வயர்ட் அப்படிங்கிறது கேட்டுருக்குறாங்க. தென் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் சேம் பார்ல அதே ப்ரெஷரில் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமா. சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம்னா வாட் இஸ் த சூப்பர் ஹீட்டட் டெம்பரேச்சர் இஸ் ரிக்வயர்ட்? ஸோ அப்போ டி சூப்பர் ஹீட்டட் விச் இஸ் ஈக்குவல் டு 300 டிகிரி சென்டிகிரேட் அட் 6 பார் ப்ரெஷரில். எல்லாமே 6 பார் ப்ரெஷரில். பட் இன்னொரு கேஸ் கொடுத்துருக்குறாங்க சூப்பர் ஹீட்டட் டெம்பரேச்சர், தட் இஸ் டி சூப்பர் ஹீட்டட் விச் இஸ் ஈக்குவல் டு 250 டிகிரி சென்டிகிரேட். ப்ரெஷர் வந்து 8 பார் ப்ரெஷரில்.
இருந்துச்சுன்னா அதுக்கு எவ்வளோ ஹீட்டு தேவை. இப்போ ப்ரெஷரை கண்டிஷனை மாற்றணும் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் நான் ரீச் பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டீம்ல இருந்து இனிஷியல் கண்டிஷன்ல இருந்து ஃபைனல் கண்டிஷனுக்கு ரீச் ஆகிறதுக்கு வாட் இஸ் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ரிக்வயர்ட் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிச்சோம். ஸோ வி ஹவ் டு டேக் தி வேல்யூஸ் ஃப்ரம் தி ஸ்டீம் டேபிள். ஸோ அப்போ அட் 6 bar நமக்கு ஆல்ரெடி தெரியும், 3 ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஸோ வி அவேர் அபவுட் HVAT வேல்யூ, HVAT which is equal to HF plus X into HFG நம்ம போட்டிருக்கிறோம். Similarly if it is a dry saturated steam அப்படின்னா HF plus HFG, if it is a superheated steam அப்படின்னா HG plus CPS into T superheated minus T saturation. இது வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது ஃபார்முலா. ஸோ இதை யூ ஹவ் டு கீப் இட் இன் மைண்ட். மைண்டில் வச்சுட்டோம்னா இதை எந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ வி நீடு வேல்யூஸ் ஸ்டீம் டேபிள்லேருந்து. ஸோ அப்போ 6 barல வாட் இஸ் HF வேல்யூ? It is nearly 670.4 kilojoules per kg. Then HFG value 2085.1 kilojoules per kg. So HG value is also we can take multiply, otherwise we can calculate. It's not a problem. So we have taken two values. So இப்போ நம்ம வந்து initial conditions, initial enthalpy எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, so now we have see what is initial enthalpy? Initial enthalpy is 4 kg. Mass வந்து 4 kg. Steam ஓட condition வந்து dry saturated. So அப்போ 0.5 dry calculate பண்ணுறப்ப we are getting a value of 6852 kilojoules. So இங்கே வந்து dryness fraction வந்து 0.5. Here also again you must go to be careful in calculating the values. X into HFG முதல்ல calculate பண்ணிடணும், அதுக்கு பிறகு HF வேல்யூவோட ஆட் பண்ணணும். அடுத்து நம்மனா we are nearly 6.852 வந்து initial condition. So initial condition வந்து H1 which is equal to 6852 kilojoules because we multiplied with the mass. Next first case போலாம். So first caseல பார்த்தா அப்படின்னா so what is the final condition? First case என்ன சொல்லிக்கிறாங்க, dryness fraction வந்து 0.95 மாறுது. 0.95ல அதே சேம் ப்ரெஷரில் இருந்துச்சுன்னா ஸோ அப்போ we have to calculate the enthalpy of the second condition HVAT, that is H2 4 kilo mass is included X HF into X HFG because it is a condition of the steam is wet steamன்றப்ப நம்ம 0.95 dryness fraction பார்த்தோம்னா this will be the heat value. ஸோ அப்போ இந்த ஹீட்டுக்கு போகணும் அப்படின்னா இனிஷியலாக நமக்கு கிடைக்கிற வேல்யூ இனிஷியல் கண்டிஷன் என்னது 6852 kilojoules of heat with dryness fraction 0.5. இப்போ 0.95 ஆகிறதுக்கு we need a 3753 kilojoules of heat is required. ஸோ அது டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. இந்த கண்டிஷன்ல இருந்து ஃபைனல் கண்டிஷன் போகிறதுக்கு வாட் இஸ் இன் ஹீட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் required. Okay, whether it is easy we can go. Then we see the second case. Second case என்ன சொல்லியிருக்கிறாங்க, dry saturated steam at 6 bar. Dry saturated steam from the table directly we can take HG value. HG value எடுத்துக்கலாம், otherwise we can calculate HF plus HFG. HF plus HFG add பண்ணாலும் we will get the same value. அப்போ H2 value வந்து 11022. Then net heat supplied வந்து initial minus final minus initial enthalpy. So final 11 கிடைக்குது. So H2ல H1 வந்து 6852. So balance heat வந்து second case. So the difference of heat. Next third case போனோம் அப்படின்னா இங்கே அதே 6 bar ப்ரெஷரில் பட் கண்டிஷன் ஆஃப் த ஸ்டீம் இஸ் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். நமக்கு ஃபார்முலா தெரியும், சூப்பர் ஹீட்டட் என்ன HG into CPS into T superheated minus T saturation. This is the enthalpy of the superheated steam. So அப்போ அங்கே மாஸை மல்டிப்ளை பண்ணுறப்ப டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ஃபைனல் என்தால்பி அட் தி சூப்பர்ஹீட்டட் ரீஜனில் இட் இஸ் கம்மிங் நியர்லி 12321 kilojoules. ஸோ அப்போ நெட் ஹீட் சப்ளைட் அப்படின்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் திஸ் இஸ் ஏ குவான்டிட்டி ஆஃப் ஹீட் required. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் 0.5ல் இருக்கக்கூடிய ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்டீமை நம்ம வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக 6 bar ப்ரெஷரில் 300 டிகிரி சென்டிகிரேடுக்கு ரைஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அடிஷனலாக தேவையான ஹீட்டு 5469 kilojoules. Similarly case 4 நாலாவது கேஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 250 டிகிரி சென்டிகிரேட் ரைஸ் பண்ணால் போதும், பட் ப்ரெஷர் கண்டிஷன் என்ன 8 bar.
So, அப்போ pressure condition 8 bar க்கு we go to take the Hg value. Hg value வந்து from the steam table 8 bar condition க்கு saturation temperature and Hg value நம்ம எடுத்துக்கிறோம். So, அப்போ இதுக்கு நம்ம calculate பண்றப்ப so Hg value substitute பண்றோம். Similarly, saturation temperature மாறுது. Saturation temperature மாறுது. அதுக்கு தேவையான heat energy எவ்வளவு அப்படின்னா 4950 kilojoules. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் பார்த்தாலே தெரியும். So 6 barல 300 degree centigrade ரைஸ் பண்றதுக்கு we required 5000 nearly 5500 kilojoules. Here 250 degree centigrade 8 bar pressure increase பண்றப்ப the quantity of heat required will be less. So when we are increasing the pressure, so இந்த conditions நம்ம boilers, steam, power plants எல்லாம் வந்து higher pressureல வச்சிட்டு temperature rise பண்ற temperature நம்ம அதிகமா heat energy store பண்ணும். More quantity of heat energy can be stored. So we will see the third problem. Another example, a boiler is producing steam at a pressure of 15 bar and the quality of the steam is wet, 0.98 dry. It was observed that while flowing from the boiler to the place of heating through the pipes மூலமா நம்ம ஹீட் பண்றப்ப steam losses is 20 kilojoules. 20 kilojoules of heat வந்து லாஸ் ஆகுது per kg. Assuming at constant pressure while flowing through the pipeline, calculate the quality of steam at the place of heating. So ஒரு பாய்லர்ல இருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பைப் லைன்ல போறப்ப there is a loss of heat loss ஆச்சுன்னா அப்ப எண்ட்ல அதோட என்ன கண்டிஷன்ல இருக்கும்? What is the condition of the steam? அதை தான் வந்து கேட்டுக்கிறாங்க. So given conditions so pressure வந்து 15 bar, we go to take the condition of the steam is 0.98 at the initial case. அதுக்கு நம்ம we go to take the tables values from the steam table. இத ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. steam tableல we go to take the value. HF வந்து 844 kilojoules per kg, HFG வந்து 1945.3 kilojoules per kg. So these values taken from the steam table. So enthalpy of the boilerல இருக்கக்கூடிய enthalpy அளவு initial condition. So அப்ப இங்க வந்து என்ன condition of the steam இருக்குது? Dry saturated steam இருக்குது. So அப்ப we are getting this much. This is a specific enthalpy of the steam in the boiler. Boilerல initial condition இருக்கக்கூடிய specific enthalpy. So அப்ப அங்க வந்து loss எவ்வளவு? 21 kg kilojoules of heat is lost. So அப்ப net enthalpy available வந்து 2730 kilojoules per. So in the condition of the steam இந்த steam இருக்கிறப்ப what will be the quality of the steam? இந்த டெம்பரேச்சர் 21 kilojoules ஹீட் குறைஞ்சிடுச்சுன்னா இந்த ஹீட் வந்து என்ன கண்டிஷன் ஆஃப் ஸ்டீமா இருக்கும்? டெஃபினட்டா லாஸ் ஆகிறப்ப ஹீட் லாஸ் ஆகிறப்ப அதோட ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அதோட கண்டிஷன் என்ன? அப்போ இங்கே ஆல்ரெடி இது வெட் ஸ்டீமா இருக்கிற பட்சத்தில் டெஃபினட்டா இது ஹீட்டை இழந்துறதுனால லாஸ் ஆயிடுறதுனால சேச்சுரேட்டடாவோ சூப்பர் ஹீட்டடாவோ போகிறதுக்கு சான்சஸ் வந்து கிடையாது, வாய்ப்பு இல்லை. அப்போ ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்டீமில் ட்ரைனஸ் கண்டிஷன் வந்து மாறலாம். ஸோ அப்போ வந்து we are taking this value. இந்த H2 வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த ஹீட் எனர்ஜியை நம்ம வந்து என்தால்பியாக எடுத்துக்கிறோம், ஃபைனல் என்தால்பியாக எடுத்துக்கிறோம். ஃபைனல் என்தால்பியாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த கண்டிஷன் ப்ரெஷர் சேம் ப்ரெஷர் அப்படிங்கிறப்ப அந்த ஸ்டீம் டேபிள் வேல்யூ யூஸ் பண்ணோம்னா HF into X2 into HFG. இங்கே நமக்கு தெரியாது வந்து ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் கண்டிஷன் குவாலிட்டி ஆஃப் தி ஸ்டீம் என்னங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். while we are calculating it's nearly 0.97. ஸோ 20 kilojoules லாஸ் ஆகிறதுனால அதோட குவாலிட்டி அட் தி எண்ட் யூஸ் பண்ணுற இடத்துல ப்ராசஸில் எண்டில் வர்றப்ப அதோட ஸ்டீமோட குவாலிட்டி வந்து 0.7, 0.9. ஸோ இந்த லாஸ் வில் பி 0.01 வேல்யூ ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் வந்து லாஸ் ஆயிருக்குது. திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். another example we have to find out the value. Then similarly other case, another example. So dry saturated steam at a particular pressure has a total heat of 2750 kilojoules per kilogram. If it is superheated, அதை வந்து ஃபர்தராக நம்ம சூப்பர் ஹீட் பண்ணோம் அப்படின்னா until its total heat வந்து at that same pressureல 3780 kilojoules per kg இருந்துச்சுன்னா find the rise in temperature. எவ்வளவு டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிருக்குது இந்த பர்டிகுலர் ஹீட்ல இருந்து இந்த ஹீட்டுக்கு நம்ம ரைஸ் பண்றதுக்கு எவ்வளவு சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் required. அதுதான் ஹீட் ஆர் டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட். What is a degree of superheat required? எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணும். So we know that conditions from the steam table, dry saturated steam இருந்துச்சுன்னா this value. So இப்போ இதை வந்து நம்ம steam table இருந்து
அதோட ப்ரெஷர் கண்டிஷன் எடுத்துக்கலாம். பட் இங்கே வந்து டைரெக்டாக ஹீட் வேல்யூவே கொடுத்துட்டதுனால we no need to calculate data from the steam table. ஸோ அப்போ அதில் இனிஷியல் கண்டிஷன் வந்து ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்டீம், ஃபைனல் கண்டிஷன் வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். ஸோ ரெண்டுக்கு உண்டான டிஃபரன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணோம்னாலே நம்ம சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமோட என்தால்பி எடுத்துட்டோம்னா H சூப்பர் ஹீட்டட் which is equal to ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்டீமோட என்தால்பி ப்ளஸ் என்தால்பி ஆஃப் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். ஸோ இப்போ என்தால்பி ஆஃப் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமில் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இஸ் கிவன், சிபிஎஸ் வேல்யூ இஸ் கிவன். ஸோ அப்போ நமக்கு தெரியாது டி சூப்பர் மைனஸ் டி சேச்சுரேஷன், நமக்கு டேட்டா தெரியாது. அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்கிறது, தான் டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட். ஸோ அதனால் ஹச்ஜி வேல்யூவும் ஹச் சூப்பர் ஹீட் வேல்யூ சிபிஎஸ் வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம், ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் we will get the change of temperature or degree of superheat. இந்த பர்டிகுலர் ட்ரை சேச்சுரேட்டர்லேருந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமை மாற்றுறதுக்கு என்ன குவான்டிட்டி இந்த மாதிரி டைரெக்டாகவும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் they will give the conditions, ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா ஃப்ரம் தி ஸ்டீம் டேபிள் ப்ரெஷர் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் எடுத்து அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி என்தால்பியும் கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் another one example we will see another one example. There are two boilers A and B which discharges equal amount of steam into the main. மெயினில் வந்து ஒரே குவான்டிட்டி, ரெண்டும் வந்து சேம் குவான்டிட்டி ஆஃப் ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை வந்து நம்ம சப்ளை பண்ணுச்சுன்னா both the boilers operate at a pressure of 14 bar absolute. 14 பார்ல ரெண்டு பாய்லருமே 14 பார் ப்ரெஷரில் வந்து சப்ளை பண்ணுது. அட் த சேம் டைம் which is also the pressure of the steam in the main. மெயினில் இருக்கக்கூடிய ஸ்டீமோட ப்ரெஷரும் 14 பார் ப்ரெஷர். அப்போ பாய்லர் A delivers a steam at 300 degree centigrade for a temperature of 235 degree centigrade in the main. Estimate the quality of the steam supplied by the boiler B. Boiler B ல என்ன quality of the steam supply ஆயிருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாய்லர் A இருக்குது, ஸோ பாய்லர் B இருக்குது, ரெண்டும் ஒரு குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை வந்து சப்ளை பண்ணுது. ஸ்டீம் வந்து சப்ளை பண்ணுது எங்கே? ஒரு மெயின், காமன் மெயினுக்கு சப்ளை பண்ணுறப்ப இட் இஸ் எ மெயின். ஸோ இட் இஸ் எ பாய்லர் A, it is boiler B. So boiler A ஓட கண்டிஷன்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க? 14 bar pressure. ப்ரெஷர் வந்து 14 bar. Condition of the steam in the boiler A வந்து superheated with 300 degree centigrade. So temperature சொல்லியிருக்கிறாங்க, அது superheated இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. From the table வந்து we can find out. அதே மாதிரி boiler B வந்து என்ன கண்டிஷன் கேட்குறாங்க? மெயினில் இருக்க கண்டிஷன் வந்து 235 degree centigrade. 235 இருக்குது, இங்கே 300 டிகிரி சென்டிகிரேட் இருக்குது. இது ஒரு கண்டிஷனில் இருக்குது. பட் ப்ரெஷர் வந்து காமன் ஃபார் ஆல் தி பிளேசஸ். மெயின்லேயும் அதே ப்ரெஷர் இருக்குது, பாய்லர் A B மெயின்லேயுமே ஒரே ப்ரெஷர் இருக்குது. ஸோ இப்போ we have to find out இது இந்த கண்டிஷன் என்ன, இங்கே வர்றப்ப கண்டிஷன் என்ன, இல்லை இந்தோட கண்டிஷன் என்ன அப்படி. ஸோ அப்போ இது மிக்ஸ் ஆகுறப்ப வேரி ஆகுது அப்படிங்கிறப்ப இது கண்டிஷனில் இங்கே இல்லை. அப்போ இங்கே குவாலிட்டி மாறுது. இங்கே குவாலிட்டி மாறுறதுனால தான் இங்கே டெம்பரேச்சர் குறையுது. அப்போ அந்த குவாலிட்டி என்ன? குவாலிட்டி ஆஃப் த ஸ்டீம் generated in the boiler. ஏன்னா வேரியஸ் பாய்லர்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன்ஸ். காமனாக ஒரு பைப் லைனில் வர்றப்ப இந்த குவாலிட்டி வில் பி வேரிட். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இங்கே பாய்லர் A கரண்ட். ஸோ இப்போ இங்கே வந்து பாய்லர் A எடுத்துட்டோம்னா திஸ் இஸ் எ கண்டிஷன், ப்ரெஷர் இஸ் 14 bar, டெம்பரேச்சர் இஸ் 300 degree centigrade. பாய்லர் Bயில் வந்து ப்ரெஷர் இஸ் 14 bar, வாட் வில் பி த கண்டிஷன், அதுதான் கொஸ்டின். மெயினில் வந்து 14 bar and 300 degree centigrade. ஸோ ஃப்ரம் தி ஸ்டீம் டேபிள் we have to take the values. So from the steam table எடுத்துட்டோம் அப்படின்னா so HF value we are taking, saturation temperature is 195 degree centigrade. So at 14 bar pressure, at 14 barல from type steam table 14 barல நம்ம வந்து saturation temperature பார்க்குறோம். saturation temperature வந்து 195 degree centigrade. So HF value enthalpy of water 830.1. HFG value வந்து we can take it from the steam table 1957.7 kilojoules per kg. HG value which is equal to 2787.8. So this is the data we are taking. So இப்போ இங்கே saturation temperature வந்து 195 degree centigrade இருக்குது. ஸோ மெயினில் பாய்லர் ஏயில் வந்து 300 degree centigrade இருக்குது. இந்த saturation temperatureங்கிறது at a point, ஒரு பாயிண்டில் தான் இருக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அப்போ அதை காட்டில் இது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே கண்டிஷன் ஆஃப் தி ஸ்டீம் என்னவாக இருக்கும்? டெஃபினட்டாக அது வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக தான் இருக்கும். ஸோ அப்போ கட்சி ஏவில் இருக்கக்கூடியது வந்து சூப்பர் ஹீட்டட் என்தால்பி.
superheated steam. So அப்ப மெயின்ல இருக்கிறது it is also 235 above the saturation condition. So அப்ப H main also superheated steam. So இங்க வந்து நம்ம இப்ப பாய்லர் B தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். What is the quality? அதுதான் question. What is the quality of the steam in the main? Next. பார்க்குறப்ப இப்போ நமக்கு பார்க்கலாம். ஓகே. ஸோ இங்கே வந்து சூப்பர்ஹீட்டட் ஸ்ட்ரீம்லாம் நமக்கு தெரியும். H superheated which is equal to formula நமக்கு தெரியும். Hg plus Cps into T super minus T saturation. இதுதான் வந்து சூப்பர்ஹீட்டட். ஸோ இப்போ HA what is the enthalpy of the boiler A? boiler A ஓட enthalpy. So boiler A ஓட enthalpy பார்க்கலாம். enthalpy in the main வந்து we are calculating. So H superheated which is equal to mass. அது வந்து இது specific enthalpy. So if you are going for a total heat அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா we go to multiply with mass. mass into mass multiply பண்ணிட்டோம்னா we are getting a total heat. total heat நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஒவ்வொன்றுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ மெயின் எடுத்துட்டோம்னா இங்கே another one thing we have to find out. இப்போ பார்த்தீங்கன்னா பாய்லர் ஏயிலிருந்து ஒரு என்ன மாஸில் ஸ்டீம் வருதுங்கிறது இட் வாஸ் நாட் கிவன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், we go to assume a mass of 1 kg is supplied from the both the boiler. ரெண்டு பாய்லர்ல இருந்துமே 1 kg சப்ளை பண்ணுறாங்க எடுத்துட்டோம். அப்போ இங்கே மாஸ் வந்து 1 கிலோகிராம், இங்கே மாஸ் வந்து 1 kilogram. அப்ப மெயின்ல உள்ள மாஸ் என்னவா இருக்கும்? definitely it is a 2 kilogram. 2 கிலோகிராம் இருக்கும். சோ அப்ப கால்குலேட் பண்றப்ப நம்ம இங்க மெயின்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we go to substitute 2. mass வந்து 2 into H superheated at the main. H superheated at the main. So we see the here. If you go to the slide, so we can see enthalpy of the steam in the main வந்து பார்த்தோம் அப்படின்னா H superheated which is equal to mass into Hg plus Cps into T super minus T saturation. So this is the value taken from the steam table. Then specific heat is given. Then change of temperature 235 is the main இருக்கக்கூடிய temperature, superheated temperature. This is saturation temperature. We are getting this much quantity of heat in the main. Similarly in the boiler A which is given. So அங்க வந்து mass வந்து 1 kilogram, Hg value is given, Cps value is given, superheated value is given, T saturation is given. This is the value given. So boiler A ல இருக்கக்கூடிய heat energy பார்த்தீங்கன்னா 3000. So அப்ப ரெண்டு நம்ம நார்மலா என்ன HA உள்ள என்தால்பியும் HB ல உள்ள என்தால்பியும் ஆட் பண்ணாதான் மெயின்ல கிடைக்கும். So அப்ப நமக்கு தேவை இங்க B ல வந்து what is the condition. So அப்ப என்தால்பி at HB வந்து கால்குலேட் பண்ணலாம். அப்ப என்ன பண்ணலாம், மெயின்ல உள்ள என்தால்பி மைனஸ் பாய்லர் ஏல உள்ள என்தால்பி. ஸோ ரெண்டு என்தால்பி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம்ல. ஸோ அதை கால்குலேட் பண்ணோம்னா we will get the quantity of heat available in the boiler B. பியில் வந்து எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் ஹீட் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ பாய்லர் குவான்டிட்டி இவ்வளவு இருந்துச்சுன்னா இதை என்ன பண்ணணும், we go to compare with the Hg value. ஏன்னா ப்ரெஷர் இஸ் காமன் ஃபார் ஆல், ரெண்டுலையுமே காமனாக இருக்குது, மூணுக்குமே காமன் ப்ரெஷர் இருக்கனால அந்த ப்ரெஷரில் Hg வேல்யூவோட கம்பேர் பண்ணுறப்ப ஸோ Hg வேல்யூ என்ன இருக்குது 2787.8. பட் கிடைக்கக்கூடிய என்தால்பி அட் தி பாய்லர் பி 1 கிலோகிராமுக்கு தான். இது டோட்டல் ஹீட்டாக இருந்தால் கூட சின்ஸ் இட் இஸ் 1 kg நம்ம அசியூம் பண்ணனால பெர் கிலோகிராம் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் எ ஸ்பெசிஃபிக் என்தால்பி ஆஃப் தி பாய்லர் பி. கம்பேர் பண்ணுறப்ப இதை காட்டிலும் இந்த வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. தட் மீன்ஸ் இட் சுட் பி இது வந்து சூப்பர் ஹீட்டடாக இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் என்தால்பியை காட்டிலும் கிடைக்கக்கூடிய என்தால்பி வந்து குறைவாக இருக்கிறதுனால டெஃபினட்டாக அது வந்து ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்ட்ரீமாக தான் இருக்கும். ஸோ அப்போ ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்ட்ரீமாக இருக்குன்னா என்ன கால்குலேட் பண்ணோம், we go to find out the quality of the steam. குவாலிட்டின்னா ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் எக்ஸ் வேல்யூ கால்குலேட். ஸோ அப்போ இந்த வேல்யூ இந்த ஹீட் வேல்யூவை நம்ம வந்து ஹெச் வெட்டுன்னு எடுத்துக்கிறோம். ஹெச் வெட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ we have the formula. ஹெச் வெட்டுங்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஹெச் வெட் which is equal Hg HF plus X into HFG. ஸோ நம்ம ஃபார்முலா இருக்கு இல்லையா. ஸோ என்தால்பி ஆஃப் B அப்படிங்கிறது வெட் ஸ்ட்ரீம். அப்போ HF into HFG. From this we are going to find out the dryness fraction. X வேல்யூ கால்குலேட் பண்ணலாம், ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணால் கால்குலேட் பண்ணலாம் இல்லையா. ஸோ அந்த B வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு, வெட்டு நமக்கு கிடச்சிருச்சு.
வாட்டர் ஸ்டீம் கிடச்சிருச்சு, HFG கிடச்சிருச்சு. ஸோ எக்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா இந்த கண்டிஷன் ஆஃப் த ஸ்டீம் இஸ் இன் பாய்லர் பி வந்து பாய்லர் பியில் இருக்கக்கூடிய குவாலிட்டி ஆஃப் த ஸ்டீம் வந்து ட்ரைனஸ் ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்டீம். ஸோ திஸ் இஸ் அ திங் we have planned in the enthalpy. This is the first area. So next வந்து நம்ம வந்து specific volume, similarly specific volume, specific entropy, internal work done, everything will be available in the steam boiler ல நம்ம அதுக்கும் ஃபார்முலா. ஸோ இது வந்து சிமிலராக இதுதான். ஸோ மேஜராக நம்ம பார்க்க வேண்டியது என்தால்பிஸ். என்தால்பி பேஸ்ட் ஆன் த ஹீட் கண்டிஷன்ஸ் என்னென்ன மாறுது, எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம், அதோட கண்டிஷன்ஸ். ஸோ இப்படி தான் நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நம்ம ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று கண்டிஷன் ஆஃப் த ஸ்டீம் கொடுத்துருவாங்க, நம்ம எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஹீட் வேணும் அப்படின்னு தெரியல, இல்லை ஹீட் கிடைச்சுன்னா வாட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் த ஸ்டீம். ஸோ இந்த மாதிரி நம்ம வென் யூ ஆர் ப்ராக்டிசிங். ஸோ பார்த்தா நம்ம பார்த்த சிம்பிள் ஃபார்முலா தான், 3 ஃபார்முலா தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ என்தால்பி. ஸோ அந்த 3 ஃபார்முலா நம்ம தரவாக இருந்தால் மோர் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண இந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு வெரி சிம்பிளாக இருக்கும். நார்மலி வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி என்ன இருக்குன்னா ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ஸ்னாலே ஒரு ஃபேர், அது மேஜராக சொன்னாலே அந்த கால்குலேட்டர் எரர் சொன்னால, ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் தான். ஏன்னா நமக்கு ரிசல்ட்ஸ் நமக்கு நம்பர் மாத்திரம் போட தெரியும், ஃபங்க்ஷன் பண்ணுறமே வெளியே வரக்கூடிய அவுட்லெட் வந்து கரெக்டான ரிசல்ட் ஆகிறது வெரிஃபை பண்ணுறது கிடையாது. மெயின்லி மேத்தமெட்டிக்கல் அந்த சீக்வன்சஸ் ஃபாலோ பண்ணும், எதை ஃபர்ஸ்ட் ஆப்ரேட் பண்ணும், செகண்ட் எதை ஆப்ரேட் பண்ணிங்கிறத நம்ம வந்து எக்ஸ்பர்டைஸ் பண்ணுறது கிடையாது. ஈவன் நம்ம சம் ஆஃப் த ரெஃபரன்ஸ் புக்ஸஸில் கூட பார்த்தீங்கன்னா அதை சிம்பிள் மேட்டராக அவங்க விட்டுறதுனால தெரிஞ்சிருக்குன்ற கான்செப்டில் பண்ணுறதுனால நமக்கு அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. இஃப் யூ கான்சென்ட்ரேட் ஆன் தட், அந்த எரர் ரெக்டிஃபை பண்ணாலே ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் சால்வ் பண்ணலாம். பட் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து ரொம்ப கம்மி தான், நம்ம ஃபெமிலியராக ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண நம்ம ஈஸியாக மெமரைஸ் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. வி வில் சி இன் தி நெக்ஸ்ட் கிளாஸஸ்.